பட்டாசு பாலு கிரிவலம் ஞாபகம் இருக்கா? ஏய் பண்ணாட, இன்னைக்கு இல்லடா கிரிவலம், பௌர்ணமி அன்னைக்கு தான்டா கிரிவலம். பட்டாசே வேலைக்கு ஆகாது உன் தமாசு. வாழ நாறு நாரா தாறு தாரா கீச்சு குப்பை மாதிரி போட்டுருக்க, வந்து அள்ளிட்டு போடா. நம்ம ஆளுங்களை கைக்காக போய் பார்ப்போம். ஏன் பாக்குற? நம்ம ஆளுங்க கட்டாக்குறாங்க. அவன் ஏதோ பட்டாடா, நம்ம பிள்ளைங்க ஏதோ பட்டா போய் பாரா. சொல்றேன்ல, நம்ம பிள்ளைங்கள இங்கதான் இருக்கிறாங்க. சொண்டி, என் புள்ளிங்களா இங்கதான் இருக்கு. எது வாழ்ல தெரியாதாங்களா? அப்ப இங்க ஒருத்தனை விடிய விடிய கும்புறு கஞ்சி காசுன யாரு இவன்? டேய் யாரா நீ? யாரா? உன் வீட்டுக்கு பால் ஊத்த வந்தவன்டா. ஏண்டா பரதேசி, அதை வாங்கிட்டு சொல்ல வேண்டியதானே? அதான் வாய் திறந்து பாலு பாலுன்னு சொல்ல சொல்ல வாய் மேலே டொமுக்கு டொமுக்குன்னு போட்டா. நீ பாலு பாலுன்னு சொன்னா பசுமாட்டு பால் எனக்கு எப்படா தெரியும்? பட்டாசு பாலோட ஆள் நினைச்சு உன போட்டு இந்த கும்புறு கஞ்சி காசுன. பட்டாசு பாலு ஆணவங்கிறது அவாய் செருப்பு மாதிரி காலுக்கு கீழே தான் இருக்கணும், மேல. என்னடா அம்பிலி மாமா, சட்டத்தையா காணா அப்பிட் ஆயிட்டியா? டேய் பஞ்சு டயலாக் பேசுறேன்னு போன் எடுத்து சூளை தட்டுனா அதுங்க சாணி ஒட்டிச்சு. இப்ப கேக்குதா? சவுண்ட் கம்மி ஆகுது மாமே, கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசு. இப்ப டேய் சொல்றதே கேள்றா, கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசு. இப்படா என்ன மகா, நான் தான் சொல்லுகிறேன்ல, பக்கத்துல வச்சு பேசு. இப்ப கேக்குதா? இல்ல மாமே, இப்போ இப்போ கேக்குதாடா? கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது மாமே. மேல கால் தானே இறங்கி பேசணும். திரும்பி பாடுறா, பின்னாடிதான் இருக்கேன். பாடாப்பா மெட்ராஸ் சிட்டில குப்பை கொட்டுறவங்க எல்லாரையுமே ஐஸ்வர்யன்னு சொன்னாம நானு தான் பட்டாசு வச்சு ஊட்டுனா குப்பை ஆக்குறேன். எங்க நாய் பாக்க நான் எலெக்ஷன்ல வச்ச மைய அழிச்சிட்டு இன்னொரு தடவை கள்ள ஓட்டு போட்டவன் இன்னேட அழிக்க முடியாது. புடிங்கி என்ன அழிக்கிறது இருக்கட்டும்டா, உன் ஃப்ரெண்ட பாரு. ஏய் என்னடா வாயில சுண்ணாம்பு அடிச்சு வச்சிருக்கீங்க? ஏய் அது சுண்ணாம்பு இல்ல, அவனை கத்தின வந்து பிளாஸ்டிக் போட்டு வச்சுக்கிற. கரைச்சிட்டு வந்தா கயிறு போட்டு கட்டி வைப்பாங்க. அவனை என்னமோ பல்லு ஹாஸ்பிட்டல்ல பல்லு குடுங்க ஓவி பேசணும் உட்கார வச்சிருக்க மாதிரி வாயில பிளாஸ்டிக் போட்டு உட்கார வச்சிருக்கேன். கட்டி போடுறது கயிறு இல்லமாமே, அதான் பிளாஸ்டிக் போட்டு உட்கார வச்சுக்கிறேன். டேய் அதான் கயிறு போட்டு கட்டல, அப்புறம் ஏன் வர வேண்டியதான் நாய? என்னமோ மனோகரா சிவாஜி மாதிரி ரொம்ப நேரம் ஜிம்மின் இருக்கிற பிச்சு போட்டு வாடா. அவங்க எழுந்த இந்த அருவாமணி அருணாக்கரை எடுத்துருண்டா. உனக்கு அருவாமணி எடுத்து அருணாக்கரை தானே வெட்ட தெரியும். ஆனா எனக்கு மாம்பழம் வெட்டுறதுக்கும் மாஞ்சானூல் வெட்டுறதுக்கும் பூ வெட்டுறதுக்கும் பூசணி வெட்டுறதுக்கும் பால் தவறு வெட்டுறதுக்கும் பச்சை மிளகா வெட்டுறதுக்கும் கேக்கு வெட்டுறதுக்கும் கேரட் வெட்டுறதுக்கும் ஷாம்பு வெட்டுறதுக்கும் சோப் வெட்டுறதுக்கும் மீன் வெட்டுறதுக்கும் போட்டிருக்கு ஜீன் வெட்டுறதுக்கும் அருவாமணி தூக்குன கைடா. உனக்கு அருவாமணியா சூப்பரா தெரியும், ஆனா எனக்கு செய்யவே தெரியும். ஆமாமா சூப்பரா செய்வா. நீங்க வேணா ஆர்டர் கொடுங்க, ஒரு வாரத்துல செய்து கொடுத்துருவோம். கம்பெனி மார்க்கெட்டிங் மேனேஜர் மார்க்கெட்டிங் பண்ணி எனக்கு ஆர்டர் புடிச்சு கொடுக்குறாரு. அவன் அருவாமனை அங்க வரும். அருவாளால வெட்டினா வேண்டா போல, அருவாமனையால வெட்டினா அதுக்கு பேரு சமையல். இப்ப நான் செய்ய போறது கொலை இல்லடா. அந்த கிரி ஆவாரப்பட்ட பட்டாசு மாலோட ரத்தத்தையே பார்த்துட்டான். அடுத்தது வெயிட்டிங் லிஸ்ட்ல நீங்க தானே இருக்கீங்க. என்ன பெரிய வெயிட்டிங் லிஸ்ட்? டிடிஆருக்கு 50 ரூபா கொடுத்தா பர்த்த கன்ஃபார்ம் பண்ண போறாரு. அப்படி பர்த்திட்டு ஜாலியா போலாம்ல. கொஞ்சமாவது ஃபீல் பண்றா பத்தியா? அந்த கிரி உனக்கு டெப்த கன்ஃபார்ம் பண்ணி அமைச்சிருக்கான். நீ ஒன்னும் பர்த் கன்ஃபர்மேஷன் பத்தி பேசிட்டு அவன் எங்க ஒரு ரத்தத்தை பாத்துருவான்னு எனக்கு பயமா இருக்குங்க. ராத்திரி கொண்டு வந்து சகட சகட உங்ககிட்ட இருந்து ஒரு சுட்டு ரத்தம் கூட கேட்டுச்சு. அதுக்கே தமிழா போட்டு இந்த கிரி பைய வந்து கேட்டா கொடுத்துருவாங்க. ஆமா பசுவோட சித்தப்பாக்கு ஆபரேஷன் இவர்கிட்ட வந்து ஏ குரூப் ரத்தம் கேட்டது. எப்படி நேரம் தெளிவா புரிவிட்டு இருக்கான் பத்தியா? யாரோட எங்க இருக்கா? ஆமா இதே கேட்டு அட்டகாச கேட்டா தூள்ல கேட்டா ரல்ல கேட்டா ஏன் வேற கேள்வி கேட்க தெரியாது உங்களுக்கு? ஒரு ஆக்ஷன் படத்துல ஹீரோவும் வில்லனும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து பேப்பர் படிச்சாலும் யாருனால அவன் இங்க இருக்கான்னு கேட்டானா வில்லனுக்கானுங்க. நான் ஊர்ல இல்லைன்னு சொல்லி அனுப்பல. அண்ணா நான் சும்மா தமாஷ் பண்ணேன். தமாஷ் பக்கத்துல தர்கா இருக்கு, அங்க போய் நமாஸ் பண்ணேன். தமாஷ் பண்றான். வேண்டாம் கண்டிப்பா அந்த கிரி பையன் தான் இருப்பான். வேண்டாம் ப்ளீஸ் சொன்ன கேளுங்க, எடுக்காதீங்க. ஹலோ ஹலோ, நான் ஜெனரல் பேங்க்ல இருந்து பேசுறேன். உங்களுக்கு வீடு கட்ட லோன் வேணுமா? எனக்கு வீடு கட்ட லோன் தான் வேணும். அந்த கிரிப்பால தீர்த்து கட்ட லோன் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும் சார். உங்க அட்ரஸ் ப்ரூஃப், போட்டோ, 32
இந்த செக் லீஃப் எல்லாம் கொடுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னடா பாத்துப்பா, என் அட்ரஸ் ப்ரூஃப் போட்டோ எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு மிலிட்டரியில என்ன காட்டி கொடுக்காம பாக்குறியா? வெயிடா போன சானியன் தகடா. நான் தான் சானியன் தகடா. ஐயோ அதெல்லாம் போன்ல யாருன்னு கேட்டேன். பொண்டாட்டி என்னன்னா கட்டிட கட் பண்ணிட்டீங்க, என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா ஏண்டி நைட்டுக்கு வர மாட்டேன், தோத்துல தண்ணி ஊத்துறது சொல்லிருப்பேன்ல. அவன் என்னடா லோன் வேணுமான்னு கேட்கிறான், நீ என்னடா தோத்துல தண்ணி ஊத்த வாங்குற, என்கிட்ட விளையாடுறீங்களா? எனக்கு இப்போ 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 சிறிய பார்த்தாகணும். அண்ணா கிரி புது படம், சீரியலாம் கிடைக்காது, வேணா திருவிழா சீரி வாங்கி போறோம், அதை பார்க்கலாம். ஆமா நீங்க எல்லாம் வாய பொழந்து பாத்துக்கிட்டு இருப்பீங்க, அந்த கிரி வந்து ஏதோ போட்டு தள்ளிட்டு போயிடுவோம். அண்ணா அது எப்படின்னா இங்க வந்து உங்களை போட்டு தள்ளிட்டு போடுவாங்க, நான் பாக்குறேங்க. நீ மட்டும் தான் பாப்பியா? நானும் கூட சேர்ந்து பாப்போம்ல. அப்ப நான் என்ன இழிச்சவா? நானும் பாப்பேன், நானும் பாப்பேன். நிறுத்துங்கடா, அந்த கிரி என்ன எனக்கு நலஞ்சு வைக்க வரும், ஆளுக்கு ஆளு பாக்குறேன்னு சொல்றீங்க. அண்ணா அந்த கிரி கிட்ட தப்பிக்க என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குண்ணா. அவன் கரெக்டா வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம லைட் ஆஃப் பண்றோம், அப்ப அவன் சேர்ந்து போயிடுச்சு அவசரம் சொல்லி டிவி போயிடுவான். ஒருவேளை அவன் கையில டார்ச் லைட் எடுத்துட்டு வந்தான்னா அவன் என்ன நைட் லைட் வேலைக்கு வரும், கையில டார்ச்சோட வரதுக்கு 6 முடி தேங்காவும் 6 ரூபா மணியும் தானே வருவான். அண்ணா கிரி வந்துட்டானே. அமைதியா இருங்க. எதுக்கு வந்து நிக்காதரா? அவன் பார்த்த தப்பிச்சு ஓடணும்னா. இல்ல பாஸ், உங்களை நான் அவனுக்கு தெரியாம மறைச்சு நிக்கிறேன். அப்ப நில்லு. ஏய் இந்நேரம் அவன் போயிட்டு இருப்பானாடா? அவன் எப்போ போயிட்டு இருப்பான்? எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. உனக்கு எப்போ பார்த்தாலும் சந்தேகம் தான். வேணா லைட்டு போட சொல்லு. லைட்ட போடுங்களா? என்ன சொன்ன? உன்னை பகைச்சுக்கிட்டா மெட்ராஸ்ல யாருமே முறவாசல் பண்ண முடியாதா? வேணப்பா, நீ என்ன கேட்டாலும் கொடுத்துற, என்ன விட்டுப்பா. எப்படி பேரத்தை இங்க வச்சுக்கலாமா இல்ல கீழே வச்சுக்கலாமா? கீழே வேணாப்பா, ஹவுஸ் ஓனர் இருக்காரு, வாடகை கொடுக்க முடியாம தான் நான் மேல வந்து ஒளிஞ்சிருக்கேன். நீ ஏதாவது ஏடா கூடமா பண்ணி பிரச்சனை பண்ணியாப்பா. அப்ப சொல்லு, அருவாமனையால நீ வெட்டாதா வெட்டுமா இல்ல நான் வெட்டினாலும் வெட்டுமா? சொல்லு, வெட்டுமா வெட்டாதா? இது என்னப்பா, யார் வெட்டினாலும் அருவாமனை வெட்டுப்பா. நீ இப்படி பதில் சொல்ல கூடாது, வெட்டாதுன்னு தான் சொல்லணும். சரி வெட்டாது. வெட்டாதா? இப்போ பாரு.